ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 4. ஷீனா சாரி கேட்கவோ இது ஒன்றும் தப்பில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமனே பக்கத்து வீட்டுக்காரி உண்மையிலேயே ஏஞ்சல் தானே சிட்டோஸே கேட்கவோ என்ன ஏஞ்சல்னு கூப்பிடாதானே வா சொல்றா. அப்படின்னா இத்தனை நாள் ஷீனா தான் பக்கத்து வீட்டுல இருந்தவா, அவன் கூட சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிட்டு வா அப்படிதானே நீட்ஸ் கேட்கவா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஜிமியாக்கு நான் கடமைப்பட்டிருந்தேன், அவன் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல மாத்தணும்னு நினைச்சேன் ஷீனா சொல்லவும். ஷீனாவை பத்தி பேசும்போது நீ ஏன் பெருசா எக்ஸைட் ஆகலன்னு இப்பதான் புரியுது. ஆல்ரெடி உனக்கு ஒரு வைஃப் மாதிரி ட்ரைனிங்ல இருந்திருக்கா நீட்ஸ்கி சொல்லவும். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஷீனா சொல்லவும். எனக்கும் அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது, அப்படி இருந்திருந்தா ஷீனா எப்பவோ என்ன விட்டு போயிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ வாங்கி கொடுத்த அந்த அனிமல் பொம்மை அதுவும் ஷீனாக்கு தானே அப்படின்னு அவங்க கேட்கவும். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். கிண்டல் பண்ண வரவோ வாய மோடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மாதிரி லவி டவி ரிலேஷன்ஷிப்லாம் எங்களுக்கு கிடையாது, ஸோ வேற யார்கிட்டயும் எங்களை பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லவோ. சரி ஓகே அப்படின்னு சிட்டோசிவோ இட்ஸ்கியோ சொல்றாங்க. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஏஞ்சல ரொம்பவும் க்ளோஸா பாக்குறப்பா உண்மையிலேயே அவ ரொம்பவுமே கியூட்டா இருக்கிறா. அவ கண்கள் கியூட்டா இருக்கு, ஃபேஸ் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, அவ சைஸும் ரொம்பவும் அதிகமா இல்ல. ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண என்ன பண்றா அப்படின்னு சிட்டோசி தொடப்பகவும். அவளை தொடலாம் கூடாது, அங்கேயும் நிறுத்திக்கோ, தெரியாத ஒரு பர்சன் தொட்டா அவ என்ன நினைப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஓ சாரி அப்படின்னு சிட்டோசி சொல்றா. பரவாயில்லன்னு ஷீனா சொல்றா. சிட்டோசி கொஞ்சம் இப்படிதான், ஆனா அவ ஒன்னும் மோசம் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். நான் அப்படி ஒன்னும் வியர்ட்லாம் கிடையாது, சரி என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கியா அப்படின்னு சிட்டோசே கேட்கவோ. சரி அப்படின்னு ஷீனா சொல்றா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலாம், என்னோட பேரு சிட்டோசே, இட்ஸ்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வா சொல்றா. இட்ஸ்கி வெக்கப்படவோ வெக்கப்படுற மாதிரி நடிச்சா நான் உன்னை வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த குளிர்ல போய் என்ன வெளியே போட்டுன்னு சொல்றிய, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு இட்ஸ்கி கலாய்க்கிறான். என்னோட பேரு இட்ஸ்கி ஐசாவா, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அண்ட் இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணாம்னா என்கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லவும். ஜிமியா ஒன்னும் அந்த மாதிரி கிடையாது, அவன் வீட நீட்டா வச்சிருக்க மாட்டேன்னு தவிர்த்து மத்தபடி ரொம்ப ஜென்டில்மேன் தான் அப்படின்னு ஷீனா சொல்லவும். கிளீன் பண்ண வராதுங்கிறத மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீனா நீ எதை சூப்பரா சமைப்பன்னு கேட்கவும். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நான் நல்லா தான் சமைப்பேன்னு வா சொல்றா. நானும் சமைப்பேன் தான், பட் கொஞ்சம் மோசமா இருக்குன்னு சிட்டோசி சொல்றா. இப்போ அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. அவங்க கூட பேசினது ஜாலியா இருந்ததுன்னு ஷீனா சொல்லவும். சிட்டோசி ஏதாச்சும் ஓவரா பண்ணா அவளை அடிச்சிரு சரியான்னு சொல்லவும். நான் வயலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஷீனா சொல்றா. கிறிஸ்மஸ் ஸ்னோ விழ ஆரம்பிச்சிருச்சு, சூப்பரா இருக்குல்ல, அதிகமா ஸ்னோ பெஞ்சா பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு ஷீனா சொல்லவும். இப்போ போல நீ பிராக்டிக்கலாவே பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷீனாமா அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. நான் செஞ்ச பீஃப் ஸ்டூ நான் நாளைக்கு மதியம் எடுத்துட்டு வரேன் ஓகே அப்படின்னு சொல்லவும். சரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவ கிளம்புன அப்புறமா எங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்ச நாள் சீக்கிரட்டா இருந்திருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாப்பாடு ரொம்பவே சூடா இருக்குது, நம்ம ஹீரோவா அதை அப்படியே சாப்பிட்றான். ஹீரோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத ஷீனா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாவ் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனே நீ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும். உன்னோட சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குமா ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாப்பினஸ் ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்னு வா சொல்லவும். ஆனா உன்னோடது எனக்கு ட்ரெஷர் மாதிரி, உன்ன நீ குறைச்சி எடை போடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா நீ எப்படி நிறைய விஷயங்கள் சமைக்க கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும். பிடிச்ச பர்சனை சமைச்சு போட்டு தான் மயக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வா சொல்லவும். சாரி நான் உன்னை எனக்கு சமைக்க வச்சிட்டல நம்ம ஹீரோ கேட்கறான். இதை நான் ப்ராக்டிஸா எடுத்துக்கிட்டேன்னு வா சொல்றா. அப்போ ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். ஆனாலும் அவங்க லெவலுக்கு நான் இன்னும் சமைக்கல, அவங்க சாப்பாடு சாப்பிட்றவங்க ரொம்பவும் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு ஷீனா சொல்லவும். ஆனா உன்னோட சாப்பாடே என்ன சந்தோஷமாக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீனா கொஞ்சம் வெக்கப்படுறா. நம்ம ஹீரோ கேட்கவும். அவே அது நல்லாவா இருக்குன்னு வா கேட்கவும். உன்ன நீயே ஏன் குறைச்ச எடை போடுற, உண்மையை சொல்ல போனா அதை டெய்லியும் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும். இப்போ நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். சரி நாளைக்கு மதியம் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா லஞ்ச முடிச்சுட்டு நம்ம கேம் விளையாடுவோம்னு வா சொல்றா. ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். அடுத்த நாள் இவங்க சொல்லி வச்ச மாதிரியே இப்போ கேம்ஸ் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஷீனா அவுட் ஆகிக்கிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோவை மறைக்கிறா. இதை இந்த மாதிரி பண்ணணும், கரெக்டா டைமிங் பார்த்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகவும். ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ தள்ளி போறான். இது ஏன் தப்பு தான் அப்படின்னு வா சொல்லவும். என்ன மன்னிச்சிரு நீ எதுவும் கோவமா இருக்கியான்னு கேட்கவும். கோவம்லாம் இல்ல, சர்ப்ரைஸ் ஆயிட்டா அவ்வளவுதான், ஆனா நீ ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது அப்படின்னு வா சொல்றா. ஹீரோ நீ இப்படி சாயணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவ கேம் விளாடுற இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே சாஞ்சு நம்ம ஹீரோ மடியில விழுந்துருதா. இதுக்கு தான் சொன்ன நீ சாயணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நான் ஒன்னும் வேணும்னு பண்ணலன்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ சிரிக்கவும். என்ன பார்த்தா ஃபன்னா தெரியுதான்னு வா கேட்கறா. இல்ல எனக்கு கியூட்டா தான் தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நான் குழந்தைத்தனமா சைல்டிஷா பிஹேவ் பண்றது தானே கியூட்னு சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோவா அடிக்கிறா. இப்போ ஷீனா ஒரு வழியா அந்த கேம்ல ஜெயிக்கிறா. ஹே நான் ஜெயிச்சிட்டேன், இது விளையாண்டது ரொம்பவே ஃபன்னா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பா சொல்லவும். ஹீரோ வைக்கப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போய் இந்த நீ ஜெயிச்சதுக்கான பிரைஸ்ன்னு கொடுக்குறான். நீ இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வா சொல்லவும். அப்படின்னா இது உனக்கு சாண்டா வச்சுட்டு போனதா நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரினா அவளும் அந்த கிஃப்ட் வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறா. ஸ்பெஷலாலாம் எதுவும் செலக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு குட்டி பர்ஸ் இருக்கு, என் சாவியை வந்துட்டு கொடுத்தல, நீ இதை அதுல வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். பரவாயில்ல நான் நினைச்சதை விட உனக்கு ஸ்டைல் பெட்டராவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வா சொல்லவும். என்ன சொல்றேன் நம்ம ஹீரோ
ஹீரோ கேக்குறான். நீ இப்ப போடுற க்ளோத்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டைலா இல்ல, பட் ஜூனியர் ஹைல சூப்பரா இருந்த என்னவா சொல்லவும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேக்குறான். நம்ம ஹீரோ அம்மா அவளோட நம்பர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதுலதான் போட்டோ அனுப்பி விட்டாங்கன்னு வா சொல்றா. உன் ஹேர நீ இப்ப மெஸ்ஸியா வச்சிருக்க, நான் ஜூனியர் ஹைல ரொம்பவே அழகா தெரிஞ்ச, உன் கண்கள் கூட அழகா இருந்ததுன்னு அந்த முடிய தூக்கவும் உண்மையிலேயே அது ரொம்ப அழகா இருக்குன்னு வா பாக்குறா. நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டு இது உன்னோட டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவளோட முடிய தூக்குறான். இவங்க இருக்கிற பொசிஷன் எதை மீன் பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியும், ஆனா அவங்க அதை பண்ணல. நான் உனக்கு ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கார்ஃபாவா நம்ம ஹீரோ கொடுக்குறா. நம்ம ஹீரோ அவளையே பாத்துட்டு போய் என்னாச்சுன்னு வா கேக்குறா. இப்பெல்லாம் நீ ரொம்ப கேர்ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, மிந்திலாம் நீ இந்த லெவலுக்கு என் முன்னாடி ஸ்மைல் பண்ண மாட்ட, ஆனா நீ ஸ்மைல் பண்ணா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் போது நிறுத்து அப்படின்னு நம்ம கண்ணை மூடுறா. வெக்கப்படுறியா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு இப்ப அவ பால்கனில போய் நிக்கிறா. அங்க குளிரா இருக்கிறதுனால அவ தும்மல் படுவோம், உனக்கு கோல்டு பிடிச்சுக்கிடாம அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு போர்வையை கொடுக்குறான். அதை நான் சொல்லணும் அப்படின்னு வா சொல்லவும் லாஸ்ட் டைம் நான் மலையில நனைஞ்சப்போ ஒழுங்கா குளிக்கல, அதனாலதான் காய்ச்சல் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் நெக்ஸ்ட் டைம் அப்படி நடந்தா நானே உன்னை பாத் டப்ல தூக்கி போடுவேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த 2 மாசத்துல நீ எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க, அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கும் தேங்க்ஸ்னு வா சொல்றா. நான் எதுவும் பண்ணல நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கே தெரியாம நீ நிறைய விஷயம் பண்ணிருக்க, அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. என்னாச்சு உன் ஃபேஸ் ரெட்டா இருக்கு, ஃபீவரா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லன்னு வா சொல்றா. டெம்பரேச்சரை செக் பண்ணி காட்டுன்னு நம்ம சொல்லவும் 37.2 டிகிரிஸ் லைட் ஃபீவர் தானே வா சொல்லவும் அவன் டெம்பரேச்சரை வாங்கி பார்த்தா 38 டிகிரிஸ்க்கு மேல இருக்கு. என்கிட்டயே போய் சொல்றியா, ஒழுங்கா ரெஸ்ட் எடு, நமக்கு வின்டர் பிரேக் தானே, சோ நீ ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லவா அவ கேட்க மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ அவளை தூக்குறான். என்ன பண்றேன்னு வா கேட்கவும் நீ தூங்குற வரை நான் கூடவே தான் இருந்து பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு பொண்ணு ரூம்குள்ளெல்லாம் போக கூடாது அப்படின்னு வா சொல்லவும் அப்ப என் ரூம்லயா தூங்க போறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு வா சொல்லவும் ஒரு ரூம்குள்ள போய் நான் உன்னை தூங்க வைப்பேன் பரவாயில்லையா நம்ம ஹீரோ கேட்கவோ சரி ஒரு ரூம்லயே தூங்குறேன்னு வா சொல்றா. தேவையான மெடிசின்லாம் தந்துட்டேன், சோ நல்லா ரெஸ்ட் எடு சரியா, நீயும் எனக்காக இதே தானே பண்ண, சோ பதிலுக்கு நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்தேன்னு வா சொல்றா. என்னதான் நீ கேர்ஃபுல்லா இருந்தாலும் இவர் வர்றதெல்லாம் நார்மல் தான், நீ ஓவரா ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பா, அதனாலதான் இது வந்திருக்கும், இது என்னோட தப்பு தான் நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நீ இது ஒண்ணுமோ தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோ கிளம்ப போறான். நல்லா ரெஸ்டடு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கவா அவ நம்ம ஹீரோவை பிடிக்கிறா. குட் நைட் அப்படின்னு வா சொல்லவோ சரி நான் இங்கே இருந்து உன்னை பாத்துக்கிடுறேன் அப்படின்னு வா கையை பிடிக்கவும் நான் ஒன்னும் குழந்தை கிடையாது அப்படின்னு வா சொல்றா. நீ இங்க இருந்து ஓடிட்டேன்னா அதுக்காக தான், நான் சீக்கிரம் போகணும்னு நினைச்சேன்னா நீ ஒழுங்கா தூங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவளும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு தூங்குறா. நம்ம ஹீரோ போயிட்டு சோஃபால தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் எழுந்துச்சு வந்து அவளோட கதவை தட்டுறான். உள்ளவானவா சொல்றா. காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேட்கவும் டயர்டா தான் இருக்கு அப்படின்னு வா சொல்லவும் சாப்பாடு புட்டிங்கும் வேணுமா இல்ல ஜெலட்டின் வேணுமான்னு கேட்கவும் உனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு சாரின்னு வா சொல்லவும் சாரி கேட்கறத நிறுத்துறியா, எனக்கும் நீ இதை தானே பண்ண, புட்டிங்கா ஜெலட்டினா எது வேணும்னு கேட்கவும் ஜெலட்டின்னு வா சொல்றா. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வேற எதுவும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கிளம்பவும் அவ சோகமாகறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கேயே உட்காரான். என்னாச்சுன்னு வா கேட்கவும் எனக்கு எந்த வேலையும் இல்ல, சோ நான் கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே யாருமே என்ன இந்த லெவலுக்கு பாத்துக்கிட்டது இல்ல, ஈவன் கோயக்கி கூட நைட்டு கிளம்பிட்டு காலையில தான் வருவாங்க அப்படின்னு ஷீனா சொல்லவும் யாரு கோயக்கின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அவங்க எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்க, சோ இந்த மாதிரி நேரத்துல நைட்டும் மார்னிங்கும் தனியா தான் நான் இருப்பேன் அப்படின்னு வா சொல்லவும் இப்போ நான் உனக்காக இருக்கேன், சோ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. இன்னைக்கும் நீ தூங்குற வரை நான் கூடவே இருக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கவோ சரின்னு வா சொல்றா. என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுவோம். நீ தானே இருக்கவான்னு கேட்ட, அப்ப இரு அப்படின்னு வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோவா அவ கூட இருக்கிறான். அவளாவே கையை கொடுக்கவும் சரி நம்ம ஹீரோவை பிடிச்சுக்கிடுறான். ஃபீவர் கம்மியாயிட்டேன்னு நினைக்க நல்லா தூங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ தூங்கிருதா, சரியான முட்டாள், இப்படியே போனா இது என் ஹார்ட்க்கு நல்லது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோக்கு ஆபியஸா லைட்டா அவ மேல லவ் வருது. ஷீனாக்குமே அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ மேல லவ் லைட்டா இருக்கதா செய்யுது. ஆனா 2 பேருமே அதை வெளியே சொல்லிக்கிட தான் செய்யல. இனிமேதான் கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.